ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் நான் வந்து ஒரு கப் ஆஃப் ஜிஞ்சர் டீயோடு தான் டேயை ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப டயர்டான ஒரு டேன்னு சொல்லலாம். என்னென்னு தெரியல, மண்டே ஆனாவே ஒரு டயர்ட்னஸ் கண்டிப்பாக வருது. ஸோ லேசியாகவும் இருக்குது. அதோட பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலெல்லாம் வச்சு வெங்காயம் தக்காளிலாம் வச்சு ஒரு சட்னி தான் பண்ணேன். நல்லா இருந்தது. ரவை தோசை தான் பண்ணியிருந்தேன். நல்லா கிறிஸ்பாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நேற்று என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு சில இதெல்லாம் வாங்கின்னு வந்திருந்தாங்க. இந்த புளிப்பு மிட்டாய், குட்டி குட்டியாக நல்லா புளிப்பாக இருக்கும் புளிப்பு மிட்டாய், அப்புறம் வந்து கமருக்கட்டு, அப்புறம் ஜவ்வு மிட்டாய் அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு ஒரு பேக்கெட் வாங்கின்னு வந்திருந்தாங்க. நம்ம ஓல்டு மெமரிஸும் வந்துச்சு. ஸோ பசங்களும் ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ்க்காக போட்டு விடலாம். நம்மளும் வாய் வெறுப்பாக இருக்கும்போது அப்பப்போ ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாம். இந்த சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துட்டு வயிற்றில் பூச்சி வர்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வெல்லம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. ஸோ இது நல்ல ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்மளும் 2 வாயில் போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து முட்டை ஆம்லேட் வந்து ஆனியன் இல்லாமல் அப்படியே தோசைக்கல்ல போட்டு மிளகாத்தூளெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு குருமா தான் பண்ணேன் நான். சும்மா வெஜ் குருமா மாதிரி பண்ணிவிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு ரொம்ப லேசியாக இருந்த பெருசாக எதுவும் செய்யணுன்னு ஒரு இது இல்லை. ஸோ அதனால் இப்படி பண்ணிவிட்டேன். நேற்று கொஞ்சம் ரசம் வச்சுருந்தோம், அதுவும் வச்சாச்சு. சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சும் முடிஞ்சிச்சு சிறப்பாகவே. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.